ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து எப்படி தான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயங்கர டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்மால் ஸ்கூலில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு, அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்கிற எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் இருக்கும். எங்கே போனால் வெள்ளையாக இருக்கிறது நானும் பல வாட்டி நினச்சிருக்கேன், வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாருமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமம் வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கேன்னா நான் அது கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுவன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க, ஒரு லேபில் வாங்க, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டு வச்சுருக்கு. ஆக்சுவலி ஆனால் ஒரு பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர், ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப் இருக்கும், 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்களுக்கு கிளாஸ்மேட் தான். நீங்கள் அதனால் பயங்கர சில் டைப். ஆனால் நீங்கள் வெளியில் போகலாம், டெய்லியும் உள்ளே போகலாம், சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலி அதுவும் தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி, இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் ஒன்று இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா, இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு, என்ன செட் பண்ணி மாறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டு அதே சாயில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளப்பாட ஆளு தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்லாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்கெலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறைய சொல்ல மாட்டீங்க. பிக்சரேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும். இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் கார்த்திக் சார், டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன். இந்த படம் எனக்கு என்னென்னா, எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது. இப்போது கிருஷ்ணாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு வில்லேஜில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வேறு ஒரு 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 பேர் உள்ள வராங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால கொஞ்சம்
ரீரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் சும்மா ஒரு நாலேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். ஒரு டியூன் தான் அது. அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்லவி விசாரணை போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்ட உடனே லாக் பண்ணிட்டார். ஆப்ஷனே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரெக்கார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு தென்மேற்கு பருவக்காட்டில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டுருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டுருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார். இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும், ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும், பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆச்சரியப்படம் பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாரையுமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறது. ஏன்னா டைரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நான் வந்து ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் உங்களுக்கு ஒன்றும் அவாய்ட் பண்ணல பிறகு. ஸோ அதனால் அதை ஆமாம், அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது, ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தி நான் இதே மடையில் தான் நான் சொன்னேன். இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் விட்டுட்டேன். ஸோ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து ஃபிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்கார் வேலை வந்துட்டு. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு அந்த சில்மிஸ்டம் சிவா. அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன். அவரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி அவரும் ரொம்ப நல்லா பண்ணி, கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம்.